கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, எத்தனை கல்வியில் சிறந்த பேரறிஞர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்று, அந்த நிகழ்வில் பங்கேற்று, என்னை கேட்டா அது ஒரு பாட்டு வெளியீட்டு விழா மாதிரி இருந்தது. ஆங்கிலத்துல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லவாருன்னு ஆடியோ ஃபங்க்ஷன் மாதிரி இருந்தது. தங்கச்சி, கல்வியை பற்றி பேசுறதுக்கு கல்வித்துறையில சார்ந்த எங்க ஐயா ஜவஹர் நேசனை பேச வைக்க வேண்டியதானே. பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருக்குதாப்ல, அவரை பேச வைங்க. கல்வியில் சிறந்தவர்கள் இந்த நாட்டுல யாருமே கிடையாது. இருக்காங்களா இல்லையா? இருக்காங்கல்ல, அவங்கள யாரையாவது பேச வைக்க வேண்டியதானே. பள்ளியில ஆண்டு விழா நடக்கும்போது டாக்டர் வேஷம் போட்டு, வக்கீல் வேஷம் போட்டு, பொறியாளர் இருந்து இன்ஜினியர் வேஷம் போட்டு வருவான்ல, அவன் டெத்தாஸ்கோப் போட வருவான். அவன் அந்த மாதிரி வந்தா இது நாடகமா என்ன தங்கச்சி? நான் தான் சொல்றேன், இது திராவிட மாடல் கிடையாது, விளம்பர மாடல். அவங்களே மாடல்ட்டாங்க. இது ஒரு விளம்பரம், செய்தி அரசியல், விளம்பர அரசியலை தவிர வேற என்ன தெரியும்? வேற என்ன தெரியும்? 2500 பள்ளிக்கூடத்தை மூடிட்டு கழிவறை விட கேவலமா அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. கல்வியை முதலாளிகளின் லாபம் ஈட்டுற கடையா திறந்து விட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னா இப்ப பாடுன என் பாட்டன் பாரதியை உதைக்கிறதா இவங்களை உதைக்கிறதான்னு தெரியல.